பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் கருத்தாய் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த 6வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணா இந்த ஜூன் மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 144:13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம் ஒவ்வொருடைய களஞ்சியங்களையும் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே நாம் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் நம்மை நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற்றுவார். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்களிலே நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும்படி செய்வார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்பி வழியச் செய்வார். கையிடும் வேலைகளிலே, தொழில்களிலே, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிரம்பி வழிகிற அனுபவத்தை இந்த மாதத்திலே கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய விளைவின் முதற்பலன்கள் எல்லாவற்றினாலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள் வர வேண்டுமானால் தேவன் விரும்புகிறபடி நாம் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். நம்முடைய எல்லா விளைவின் ஆசீர்வாதங்களிலும் முதலாவது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
இங்கே தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை நிரப்பிக் கொண்டே இருப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்வார் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிரம்பி வழிகிற அனுபவத்தை தருகிறார். நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எல்லா நாட்களிலும் இந்த மாதத்தில் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன். நம்முடைய வாழ்க்கையிலே களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நாம் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை ஆராதித்து அவரை துதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை சகல வஸ்துகளையும் கொடுக்கிறவர்களாய் நம்மை நிரம்பி வழியும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய களஞ்சியங்கள் எல்லா வஸ்துக்களினாலும் எல்லா விதவிதமான வஸ்துக்களினாலும் இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த ஜூன் மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 30 நாட்களும் ஆண்டவர் எங்கள் களஞ்சியங்களை சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி வழியும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற அப்படியே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் நாங்கள் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும்படி நீர் ஆசீர்வதிக்க போகிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.